இந்த கணவன்மார்களை புரிஞ்சுக்கவே முடியல. எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிறது? சில டிப்ஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குற பெண்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணதுல இருந்தே தெரியுது உங்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த பாதையிலேயே நீங்கள் போயிட்டு இருக்கும்போது நிச்சயமாக உங்களை நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் என்ன மாற்றணும் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட நினைக்கிறீங்களோ அதுவும் நடக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கணவன் பெரும்பாலும் எப்படி இருப்பாங்கன்னா, கொஞ்சம் சொல்கிறதுக்கு கஷ்டமான விஷயந்தான். ரொம்ப சொல்கிறது அவங்க மேலே தப்பே இருந்தாலும் அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. திரும்ப 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 பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது மாதிரியான கணவன்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும், வேறு வழி இல்லை. அவங்க பாதையிலே போய் நாம் கூட கூட கற்றுக்கிட்டே இருந்தால் ரொம்ப சிரமம் தான். இந்த ஒரு கேட்டகரியை நீங்கள் கஷ்டப்பட்டு தான் கையாளணும். வெரி சிம்பிள். உங்களுக்கெல்லாம் என்ன சொன்னால் புரியவா போகுது அப்படின்னு தனி தெளிச்சே விட்டுருங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறதும் அதுதான். ஆர்கியூமெண்ட்ல நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, விட்டுட்டு போங்களேன். சில சமயம் நீங்க வீட்டு வேலைகள்ல எதுவுமே எனக்கு ஷேர் பண்ணிக்க மாட்டேன்றாங்க, என்ன அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க, நான் எவ்வளோ வேலை செய்யறேன், இந்த வீட்டுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் எவ்வளோ உழைக்கிறேன்றதே தெரியல, அவங்கள கூப்பிட்டு ஏதாவது வேலை விடலாம் அப்படின்னா அதுக்கு 10 வேலை எனக்கு வைக்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆமா, பெரும்பான்மையான ஆண்களுக்கு அப்படி பழக்கவே இல்லை. அவங்க வீட்டில் ஒரு வேலையை செய்யணும், ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி கொடுங்கன்னா கூட அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடு, அந்த சுடுதண்ணியை எடுத்துகிட்டு வந்து கொடு, நான் ஊற்றி வைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறவங்க இங்கே ரொம்ப அதிகம். இந்த மாதிரியான கணவனை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்கள் வழிக்கு கொண்டு வரணும். இதெல்லாம் இப்படி செய்யுங்க அப்படின்னு தெளிவாக அவங்களுக்கு சொல்லணும். பெரும்பாலும் பெண்களுக்கு தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கவோ கன்வே பண்ணவோ தெரிய மாட்டேங்குது. அந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக வேலை வாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சில சமயம் ஆண்கள் ரொம்ப கடினமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகளுக்கு நீங்கள் ரொம்ப விளக்கமாக திங்க் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கூட மனுஷன் வாழவே முடியாது. ஆனால் பேசுகிற ஆண்கள் இதையெல்லாம் நினைக்கிறதே கிடையாது. அவங்க ரொம்ப கேஷுவலாக வார்த்தைகளை உதுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால கணவன் பேசுற வார்த்தைகளுக்கு ரொம்ப ஆழமான அர்த்தங்களை தேடாதீங்க. இது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அப்ப நான் என்ன சூடு சொரணம் இல்லாம இருக்கணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கொஞ்ச நாள் விட்டு தான் பிடிங்களேன். அதுக்கப்புறமா பொறுமையா இருக்கும்போது சொல்லுங்களேன், நான் ஒரு படிச்ச பெண்ணு, என்கிட்ட இப்படியெல்லாம் பேசாதீங்க, இப்படியெல்லாம் நடந்துக்காதீங்க, என்கிட்ட இந்த மாதிரிலாம் யாருமே பேசுனது கிடையாது, அன்னைக்கு நீங்க சொன்ன வார்த்தை எவ்வளோ ஹர்ட்டிங்கா இருந்தது தெரியுமா. பல நேரங்களில் மௌனமா இருந்து கூட கூட சண்டை போடாம சில விஷயங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அவங்களெல்லாம் மாற்றணும்னு நாங்கள் நினச்சா நீங்கள் எங்களை மாற்ற சொல்லி வீடியோ போடுறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சில விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது.